வணக்கம். சத்தான கோதுமை தோசை சட்டுன்னு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட ஒரு மேஜை கரண்டி பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை தேக்கரண்டி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 தேக்கரண்டி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை தேக்கரண்டி ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு முள்கரண்டியால் கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். முள்கரண்டியில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஸ்மூத்தாக மிக்ஸ் ஆகிடும். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நீர் பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிடலாம், கட்டியே இல்லாமல். இப்போ நல்லா நேர்த்து இருக்குது. நாங்கள் அங்கே சின்ன சின்ன கட்டிகள் இருக்குது, அதை மட்டும் நல்லா கரைச்சி விட்டுடலாம். இது ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அதுக்கிடையில் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசை நறுக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் பொடிசை நறுக்கி இந்த மாவோட கலந்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் சிம்மில் வச்சு மாவை ஊற்றுங்க. மாவு ஊற்றும் போது இப்படி சுற்றி வளைச்சி ஊற்றுங்க. அங்கங்கே இருக்கிற கேப்பை கொஞ்சம் மாவு சேர்த்து லைட்டாக தேய்ச்சி விட்ருங்க. இப்போ அடுப்பை ஹையில் வச்சுட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கோங்க தாராளமாக. இது பொறுமையாக தான் வேக வைக்கணும். ஒவ்வொரு சைடும் ஒரு சைடு வெந்ததும் மெதுவாக ஓரங்களை எடுத்து விட்டு திருப்பி விடலாம். நல்ல ஒரு பக்கம் ப்ரௌனாக மொறுமொறுன்னு வெந்துருச்சு. இந்த சைடும் நல்லா வெந்துருச்சு. ஒரு 2-3 தடவை திருப்பி போட்டிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு ரெடி ஆகிடும். இது கூட வெல்லமோ, தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி, தக்காளி சட்னி இல்லை சாம்பாரோட சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை செய்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.